இருங்க. எனக்கு இன்னைக்கு வளகாப்பு நடக்குது. எங்க போனாரு இவ்ளோ நேரம்? அக்கா ப்ளீஸ் கா அமைதியா இரு. சும்மா இருடி. அமைதியாலாம் இருக்க முடியாது. ரொம்ப தப்பா போயிட்டு இருக்க நவீன். நான் இதை எதிர்பார்த்தேன் விஜய். நம்ம டீட்டெயிலா சொன்னாலே சில பொண்ணுங்களுக்கு புரியாது. ஒண்ணுமே சொல்லேனா சுத்தம் அவங்களா யோசிப்பாங்க. அண்ணன் காலி. என்ன என்ன செய்யணும்? அக்கா ப்ளீஸ் கா ஏன் அப்படி எல்லாம் பண்ற? விடுடி, நீ சும்மா இரு. இந்த ஃபங்க்ஷன்ல இவரோட பங்கு என்ன காவேரி? இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்த போதுன்னு நம்ம பேசினதுல இருந்து இவர் என்ன செஞ்சாரு? இவரோட பங்கு என்னன்னு சொல்லு. எல்லாமே மாமா தான்க்கா பண்ணாரு. ஏய் கங்கா பேசாம உட்காருடி. விடுடி. இந்தாடி, ஏய் நீ இப்பவே இந்த பேச்சு பேசுற? நீ ஏதாவது அவன சொல்லி இருப்படி. அதுதான் அவன் இங்க வராம எங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். என்னம்மா மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஏன் இப்படி தான் பேசு? பின்ன என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப பேசுறக்கா. எல்லாரும் தயவு செஞ்சு எதுவும் பேசாதடி, சொன்னா கேளு. ஏய் இனி ஒரு வார்த்தை பேசுனேன்னு வை, என் மகனை கூட்டிக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அம்மா சொல்லிட்டேன். தாயே, நீ தாராளமா கூட்டிட்டு போ. இவர் இங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். போ. ஏய் என்ன? உனக்கு நகையில விருப்பம் இல்லாமலாம் இல்ல. இவன் எங்க நமக்கு நகை வாங்கி தர போறான்னு நக்கலா தான் கங்கா கேட்டேன். எனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு. உன் நக்கலுக்கு பதில் சொல்றதுக்காக இல்ல கங்கா. நீ ஆசைப்படுறத வாங்கி தரணும்னு தோணுச்சு. நீ சொன்ன மாதிரி என்கிட்ட காசு இல்ல. ராத்திரி பகலா நான் வேலை செஞ்சேன். அதனாலதான் என்னால வீட்டுல இருக்க முடியல கங்கா. ராத்திரி பகலா நான் வேலை செஞ்சேன். அதனாலதான் என்னால வீட்டுல இருக்க முடியல கங்கா. தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வருத்தம் அவ்வளவுதான். என் பொண்டாட்டிக்கு என் மேல ரொம்ப பாசம். பாசம் எங்க இருக்கோ அங்கதானே சண்டை ஜாஸ்தி இருக்கும்.